என் ஃப்ரெண்டெல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா? இன்னைக்கு ஈஸி ரன் தான்டா அப்படின்னு சொன்னேன். 4:30 மணிக்கு போலாம் அப்படின்னதுக்கு 3:50க்குலாம் வீட்ல வந்து உட்காந்துருக்கான். எப்படியும் ஒரு 3 மணி நேரம் கன்டினியூஸ் ரன் இருக்க போது. அதனால நகத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு டேப் போட்டு ஒட்டிட்டு, சாக்ஸ போட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சு. எப்பயும் நாங்க வந்து ரிங் ரோட்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு செக் போஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சோம் இன்னைக்கு. கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரெச்சஸ், வார்ம் அப்லாம் பண்ணிட்டு 2, 3 கொட்டாவிலாம் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு 2 பேருமே ஒரே இதா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து 6 பேஸ்லேயே மெயின்டெயின் பண்ணோம். ஹார்ட் ரேட் செட் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துலயும் போற இடத்துலலாம் வந்து ஒரு சைன் போர்டுக்கு பின்னாடி வந்து வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில பிளேஸ் பண்ணிட்டான். ஏன்னா ஹைட்ரேஷனுக்கு 7த் 8த் கிலோமீட்டர்லேருந்து நாங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 10த் கிலோமீட்டரில் அந்த சைன் போர்டுக்கு பின்னாடி இருந்து எடுத்து கொஞ்சம் குடிக்க, கொஞ்சம் தலையிலையும் ஊற்றிக்கிற அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் 8, 9, 10 அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 12ல் 1, 15ல் 1, அப்புறம் 18ல் 1 அப்படின்னு அவருக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த பாயிண்ட் கிடைக்குதோ அந்தந்த இடத்துலலாம் வச்சாச்சு. கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 21 அதாவது 21 கிலோமீட்டர் கவர் பண்ணோம் பூவந்தின்ற ஊரில். அங்கேருந்து ஒரு திருப்போணன்ற ஊர் ஒரு 5 கிலோமீட்டர் வரும். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து பூவந்திக்கே வந்து பஸ் ஏற மாதிரி தான் பிளான். அவர் யூஸ் பண்ணுற ஷூ வந்து வேப்பர் பிளே 3, நான் யூஸ் பண்ணுறது நோவா பிளாஸ்ட் 5. ஒரு 1.5 மணி நேரம் வரையும் தான் இது தாங்கும். அதுக்கப்புறம் நெயில்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பெயின், என்னால் தாங்க முடியல. எப்படா கலட்டி எரிவோன்ற மாதிரி இருந்தது. அதனால முதல்ல முடிச்ச உடனே அந்த இதை கலட்டிட்டு, ஏன்னா கால் விரல மடக்கி வச்சு தான் நான் ஓடினேன் ஒரு லாஸ்ட் 5 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ரோட்லேயே உட்காந்து அதுக்கடுத்து நடக்கவே முடியல. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டு நம்ம அப்படியே பஸ் ஏறுவோம் அப்படின்னு நடக்க ஆரம்பித்தோம். ஒரு 500 மீட்டர் நடக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. அது ஒன்றும் பண்ணாது, சுத்தமா சிங்கம் போல ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லு. பூவந்தி பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரிக்கு போய்ட்டு ஆளுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி மடக்கு அங்கேயே குடிச்சிட்டு, எனக்கு பசி தாங்கலை. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா, கேக் சாப்பிடுவோமா அப்படின்ற மாதிரி ஒரு அஜ்ஜு இருந்துகிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு 4 கடலை மிட்டாய் வாங்கி ஆளுக்கு 2 சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு டக்குன்னு பஸ் வந்ததுனால அப்படியே ஏறியாச்சு. அங்கே பஸ்ஸில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் வீட்டுக்கு. 32 கிலோமீட்டர் 3 மணி நேரம் ஒன்றா பஸ்ஸில் போகிறது ஒரு 1/2 மணி நேரம் தான். டக்குன்னு போகிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு 3000 கலரி எனக்கு பேர்ன் ஆச்சு. அவருக்கு ஒரு 2000 கலரி பேர்ன் ஆச்சு. நல்ல ட்ராவல்லே உடம்பெல்லாம் ஸ்வெட்டெல்லாம் காஞ்சிருச்சு. இதில் என்ன கொடுமை அப்படின்னா 32 கிலோமீட்டர் ஓடிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மரியாதையெல்லாம் இருக்காது. டக்குன்னு கையில் ஒரு கூடையை கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வா, பழம் வாங்கிட்டு வா, மீன் வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. வலிக்குதுன்னு சொன்னோம்னா டெய்லி தானே ஓடுற, இதில் என்ன உனக்கு புதுசாக வலிக்குது அப்படின்னு. இதே மாதிரி உங்கள் வீட்லையும் சொன்னாங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்போம்.